கிபி 1427 விஜயநகர பேரரசின் மன்னர் வீரபாண்டிய தேவராயர் போருக்கு செல்லும் வீரர்களுக்கு உற்சாகம் அளிக்க ஒரு சிறப்பு உணவை கண்டுபிடிக்க உத்தரவிட்டாராம். அப்போது அரண்மனை சமையல்காரர் கோழிமுத்து ஆசாரி தவறுதலாக மிளகு, வெங்காயம், தக்காளி மற்றும் மசாலாக்களை ஒன்றாக சேர்த்து கோழியுடன் வேக வைத்தாராம். அதை சாப்பிட்ட வீரர்கள், இது சாதாரண உணவே இல்லை, இது போர்க்களத்தில் வெற்றியை தரும் ஒரு அமிர்தம் என்று கூறி 3 நாட்களில் 7 ராஜ்யங்களை கைப்பற்றினார்களாம். அதன் பிறகு ஒவ்வொரு வெற்றி போருக்கு பிறகும் அரண்மனையில் கோழி குழம்பு விருந்து நடந்ததாம். இன்று நாம் சமைக்கும் அந்த கோழி குழம்பு அந்த விஜயநகர வெற்றிகளின் நினைவு சின்னமாம். அப்படிலாம் சொல்ல நம்புவீங்களா என்ன? சமைக்கும்போது ஒரு கதை சொல்லிகிட்டே சமைச்சா நல்லாயிருக்கும்னு ட்ரை பண்ணேன். விஜயநகர பேரரசர் பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க. ஆனால் இந்த கோழி குழம்பு என்கிட்ட வாங்கின கல் செட்டியில் வச்சு பாருங்கள், டேஸ்ட்டும் மனமும் அள்ளும். அதை சொல்ல தான் இந்த கதையே. கதை எப்படி இருந்துச்சுன்னு ஒரு கமெண்ட்டை போடுங்க. கல் செட்டி லிங்க் நானே சென்ட் பண்ணுறேங்க.